ஊருக்கு போகிறதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. திருப்பி வந்து இங்கே எல்லாருக்கும் செட் ஆகங்காட்டியே 2 நாள் ஆகிடும். வந்ததுலேருந்து மழை வேற பெஞ்சிட்டே இருக்குது. வந்து 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அங்கேருந்து அரிசி வாங்கிட்டு வந்தேன் சொன்னேன் இல்லைங்களா, மாப்பிள்ளை சம்பா அரிசியும் தூயமல்லி அரிசியும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 1 கிலோ 110 ரூபா போட்டிருந்தது. தூயமல்லி அரிசி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். கூகுளில் தூயமல்லி அரிசின்னு செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் போட்டிருக்குங்க. எப்போ மாவு அரைச்சாலும் 2 கப் வந்து இட்லி அரிசிக்கு 2 கப் வந்து இந்த மாதிரி மில்லட் அரிசி சேர்த்து அரைக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே மழை பெஞ்ச கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும்போது நைட்டு வந்து நல்லா சுட சுட அரிசி பருப்பு சாதம் வச்சு சாப்பிடுவோங்க. இது கூட சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் வந்து பருப்பு சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ண சிக்கனில் 2 ஸ்பூன் தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன், தேவையான அளவு உப்பு, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது சிக்கன்லேயே தண்ணி விடும். தண்ணி விட தேவையில்லை. சிக்கன் வெந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு அடிக்கடி சிக்கன் சேர்த்துக்கணுமேனு சொல்லிட்டு இதே மெத்தட்லேயே செஞ்சு கொடுப்பேன். இப்போ அவளுக்கு இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஓகேங்க, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.